இது ஒரு விபத்து அப்படின்னு நம்மளுடைய சொல்வேந்தர் சுகசிவம் ஐயா சொல்லுவார். எதன்னு பார்த்தோம்னா, நம்மளோட மொழி தோன்றிய காலத்தில் இருந்தே ஏற்பட்ட விபத்து தான் பேச்சுக்கலை அப்படிம்பார். பேசுகிறதுனா எல்லோரும் தான் பேசுகிறாங்க. சிலர்லாம் பேசுனாங்கன்னா எப்படா போவோம் அப்படின்னு இருக்கும், அறுத்து தள்ளிடுவாங்க. சிலர்லாம் பேசுனாங்கன்னா சண்டை தான் வரும். அந்த மாதிரி ஆளுகளே இங்கே இருக்காங்க. அப்படி தான் நம்ம பேசக்கூடிய பேச்சு எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப சுருக்கமாகவும் எளிய முறையில் இருந்தால் மக்கள் நம்மளால் சிந்திக்கவும் செய்வாங்க, நம்மளை விரும்பவும் செய்வாங்க. அப்படி தான் கிரேக்கத்தில் ஒரு பழக்கம் இருக்குது. எப்படின்னா ஒரு அரசியல்வாதிகளை ஒரே மேடையில் நிற்க வச்சுருவாங்களாம். நிற்க வச்சுட்டு 2 வேட்பாளர்கள் இருக்காங்கன்னா அப்படின்னா அவங்கவுங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் அந்த வேட்பாளர் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் பேசுகிறாரு. பேசினா நான் அந்த சாதனை செஞ்சிருவேன், நான் இந்த சாதனை செஞ்சிருவேன், அது செய்வேன், இது செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் பேசுகிறாரு. பேசி முடிச்சுட்டு இறங்குறாரு. ரெண்டாவது அந்த வேட்பாளர், இன்னொரு வேட்பாளர் வர்றாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா வந்த உடனேயே இவர் 3 மணி நேரமாக என்னென்ன சாதனைகள்லாம் செய்வேன்னு சொன்னாரோ அதெல்லாம் நான் செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டாரான். கடைசியாக பார்த்தா அந்த வேட்பாளர் தான் வெற்றியாக இருக்குது. யாருன்னா செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு சொன்னவர். ஏன்னா மக்களுக்கு ரொம்ப அதிகமாக பேசுகிறத விட செயல் தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிம்பாங்க. அப்படி தான் நம்மளுடைய பேரறிஞர் அண்ணா ஒரு முறை பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. அரசியல் பிரச்சாரத்துக்கு போயிருக்க நேரத்தில் பார்த்தா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இரவு நேரம் ஆயிடுச்சு. அப்போ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிகப்பெரிய பேச்சை தொடர முடியாதுல்ல, மக்கள்லாம் இதாகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சின்னதாக ஒரு வாசகம் தான் சொன்னாராம். எப்படின்னா மாதமோ சித்திரை, மணியோ பத்திரை, உங்கள் கண்களில் தழுவுவதோ நித்திரை, மறக்காமல் குத்துங்கள் உங்கள் முத்திரை அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா அந்த மேடையை விட்டு இறங்கினாராம்.